I am Rajesh Khanna from Tamil Nadu. I am studying BTech Information Technology in Mahindra Engineering College. ஒரு நாள் நெக்ஸ்ட் வேவ்லேருந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணப்போ 4.0 டெக்னாலஜியை பற்றி சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் அது வெபினார் அட்டன் பண்ண சொன்னாங்க. அட்டன் பண்ண சொன்னதுக்கப்புறம் நான் சரி ஓகே ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் வீட்டில் கேட்டேன். கேட்டதுக்கு வீட்டில் அவங்களும் சரி ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எனக்கு எந்த ஸ்கில்ஸும் அப்புறம் எந்த இதுவும் டெவலப்மெண்ட் எதுவுமே இல்லை. இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் வேலை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு HTML, CSS, JavaScript இதை வச்சு ஒரு ஸ்டாட்டிக் வெப்பேஜ் டெவலப் பண்ணி அதை பேக்எண்டில் கனெக்ட் பண்ணுற அளவு கான்ஃபிடென்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வே கிளாஸஸும் அப்புறம் எனக்கு காலேஜ் கிளாஸஸ் எனக்கு எதுவும் சஃபர் ஆகாமல் கரெக்டாக இருக்குது. டைம் கீப் அப் ஆகுது. அதே மாதிரி கிளாஸஸ் தமிழில் இருக்கனால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, காலேஜில் நடத்துகிற அந்த ஸ்கில்ஸ் அப்புறம் அவங்க நடத்துகிற அந்த லாங்குவேஜஸ் மட்டும் போதும் ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அது நிஜமாலுமே எல்லா கம்பெனிலேயும் கெடுப்பாங்க அப்படின்னு நம்ம 100% சொல்ல முடியாது. சில கம்பெனிஸ் மட்டும்தான் அந்த இது எடுப்பாங்க. அதுவும் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற கம்பெனிஸ் மட்டும்தான். நம்ம அதிகமாக ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ண தான் நம்மளுக்கு ஹை பேக்கேஜில் சேலரி ப்ளஸ் நம்மளுக்கு நல்ல ஒரு ஜாப் கிடைக்கும். நம்ம அதிகமாக நம்ம எவ்வளோ ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் நம்மளோட நாலேஜ் அந்த லாஜிக் ப்ளஸ் அதை நம்மளுக்கு ஜாப் கொடுப்பாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர்லேருந்து நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி ப்ளேஸ் ஆகிறதுக்கும் ஃபைனல் இயரில் படித்து ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி ப்ளேஸ் ஆகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் இயர்லேருந்து நம்ம இப்போ ஸ்கில்ஸை டெவலப் பண்ணும்போது அந்த ஸ்கில்ஸ் நம்ம பேசிக்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டு நம்ம ஈஸியாக ப்ளேஸ் ஆகிறதுக்கு பேசிக்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டு நம்ம அட்வான்ஸ் லெவலில் போகும்போது நம்மளுக்கு அட்வான்ஸ் லெவல்லாம் ஈஸியாக நார்மல் லாஜிக் பேசிக்ஸ் லாஜிக்ஸை புரிஞ்சிக்கிற மாதிரி ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஆனால் இதே நீங்கள் ஃபைனல் இயரில் படிச்சுட்டு பேசிக்ஸில் ஆரம்பித்து இது பண்ணிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளால் பேசிக்ஸை கற்றுக்க முடியாது. பேசிக்ஸ் ப்ளஸ் அதோட லாஜிக்ஸ் நம்ம எவ்வளோக்கு அந்த பேசிக்ஸ் கற்றுக்குறோமோ அவ்வளோக்கு அதோட அட்வான்ஸ் லெவல் ஈஸியாக புரியும். ஸோ அதனால் என்றைக்குமே சீக்கிரமாக எவ்வளோக்கு சீக்கிரமாக நம்மளால டைம் கிடைக்க முடியுமோ அந்த டைம்லேயே நம்ம ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கணும். அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுற மூலிமா தான் நமக்கு பேக்கேஜ் ப்ளஸ் அதோட சேலரி இது அதிகமாக கிடைக்கும். அது டீப்பாக அது புரியும். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அது புரியாது. ஸோ எல்லாருமே என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பேசிக்ஸ்லேருந்து போங்க. அதாவது டைம் ரிட்டன் ஃபைனல் இயர்லேயோ இல்லை நீங்கள் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஜாப் போயிடுவீங்க. ஆனால் அதாவது நம்ம எய்ம் வச்ச ஜாப் போகாமல் வேறு ஏதாவது ஜாப் தான் போவீங்க. ஸோ அதனால் டைமை கீப் அப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் மை பேரண்ட்ஸ். எதுக்குன்னா நான் இந்த இதில் ஜாயின் பண்ணதுக்கு அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதேமாதிரி நெக்ஸ்ட் வே டீம் இப்போ ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க, இன்னும் சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல்.